தமிழ் சிங்கள புதுவருட சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையினால் பட்ட திருவிழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவருட பிறப்பானது வெறுமனே எமது கலை கலாசார விழுமியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாது எமது பிரதேசத்திலே வாழுகின்ற அனைத்து இன சமூகங்களும் ஒன்றாக இணைந்து பரஸ்பரம் ஒரு சமூக நல்லுணக்கம் புரிந்துணர்வை ஏற்படுத்தி சந்தோஷமாக கூடுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த சித்திரை புத்தாண்டு திகழ்கிறது. அதன் அடிப்படையில் தான் மட்டக்களப்பு மாநகர சபையானது பட்ட திருவிழா ஒன்றை எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கல்லடி கடற்கரையிலே ஏற்பாடு செய்துள்ளது. இந்த திருவிழாவானது எமது அந்த பட்டங்களை கட்டுகின்ற அந்த வடிவமைப்பாளர்கள் அவர்களின் அந்த திறன்களை, அதாவது ஆக்கத்திறன்களை வெளிப்படுத்தும் முகமாக அவர்கள் அந்த பட்டங்களை செய்து அந்த பட்டங்களை வானிலே பறக்க விடுவதன் மூலம் அங்கே போட்டியாளர்களாக அவர்கள் கலந்து கொள்வதோடு அந்த போட்டியை பார்த்து நாங்கள் ஒரு மாநகர சபையின் அரசியல் உத்தியோகத்தர்களோ இல்லை அரசாங்க சார்பான நிர்வாக உத்தியோகத்தர்களோ இல்லாமல் வேறொரு பனலொன்றை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் அந்த போட்டியின் தீர்வை நாங்கள் பெற இருக்கிறோம். அதாவது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று 3 பேரை நாங்கள் தெரிவு செய்து முதலாவது பரிசை பெறுகின்றவருக்கு 75,000 ரூபாயையும், இரண்டாவது பரிசை பெறுகின்றவருக்கு 50,000 ரூபாயையும், மூன்றாவது பரிசினை பெறுகின்றவருக்கு 25,000 ரூபாயையும் வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் இந்த பணப்பரிசானது அங்கே அமைக்கப்பட உள்ள அந்த கல்லடி பிரதேசத்திலே அமைக்கப்பட உள்ள அந்த மேடையிலே, அந்த அரங்கிலே இந்த வெற்றியீட்டியவர்களுக்கான பணப்பரிசுகள் அன்று மாலை வழங்கப்படும். இந்த நிகழ்வோடு இணைந்து அன்று கலை கலாசார பண்பாட்டு நிகழ்வுகளும் எமது அந்த கலை அரங்கிலே அரங்கேறவிருக்கிறது. மட்டக்களப்பு நகரை பொறுத்தவரையிலே இந்த நகரிலே பல்வேறுபட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். அந்த சமூகங்களின் கலை கலாசார பண்புகளை வெளிப்படுத்துகின்ற அவர்களது அந்த நாடகம், நாட்டியம் போன்ற கலை நிகழ்வுகள் அங்கே அரங்கேறவிருக்கிறது. இதுபோன்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பௌர்ணமி, ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி கலை விழாக்களை செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த மாதத்துக்கான பௌர்ணமி கலை விழாவுமாக இந்த பட்ட திருவிழாவும் அமைந்திருக்கிறது. எது எப்படியாக இருந்த போதிலும் இந்த போட்டிக்கான விண்ணப்பங்களை எமது மாநகர சபையிலே இந்த போட்டியிலே கலந்து கொள்ளவிருப்பவர்கள் எதிர்வரும் 24 தேதி வெள்ளிக்கிழமை முதல் வரை நீங்கள் அந்த விண்ணப்பங்களை பெறலாம். இந்த விண்ணப்பங்களை பெறுகிறவர்கள் அந்த விண்ணப்பத்துக்காக ஒவ்வொரு போட்டியாளரும் தலா 2,000 ரூபாய் வீதம் மாநகர சபைக்கு செலுத்தி நீங்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். எது எப்படியாக இருந்த போதிலும் மாநகர சபையானது எமது கலை கலாசார பண்பாட்டு விழுமியங்களை வெளிப்படுத்தும் நோக்கோடு ஒவ்வொரு வருடமும் இத்தகைய இந்த நிகழ்வுகளை செய்து வருகிற நிலையிலே எதிர்வரும் காலங்களிலும் இன்னும் இதைவிட பிரமாண்டமான முறையிலே இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு எமது மாநகர சபை திடசன்கல்பம் பூண்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.